என்னங்க மேம் ப்ளவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. சோ நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிளவுஸ் தைச்ச உடனே இங்க கரெக்ஷன் போறோம். சோ இது மூணுமே 3 ஸ்டூடெண்டோடது. இங்க வந்து நம்ம அது வந்து கரெக்டா முடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அடுத்த டிசைனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப சில இடங்கள்ல இப்ப நானும் பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணா இருக்கும்போது நிறைய டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் இப்போ நீங்க சின்ன பொண்ணு தானேங்க மேம்? கலாய்க்கிறதா இருந்தா சொல்லிட்டு கலாய்க்கணும். இப்படிலாம் பப்ளிக்கா கலாய்க்க கூடாது. இருந்தாலும் நம்ம மனசளவுல எப்பவுமே சின்ன பொண்ணாவே இருப்போம் இல்லையா? சோ நீங்களும் அப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். என்ன ஒரு வருத்தம்னா நான் சின்ன வயசுல இருந்து உங்களை பாக்குறேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப எனக்கும் சின்ன வயசு தான் அப்படிங்கறத அவங்க மறந்துடுறாங்க. ஓகே, சோ பாயிண்ட்க்கு வருவீங்க. சோ எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, 6th இல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ். அப்ப இருந்தே எனக்கு வந்து ஏதாவது கத்துக்கணும். ஸோ வீட்டுல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா ஒண்ணு முடிச்சாதான் அடுத்ததெல்லாம் கிடையாது. ஃபுல்லா முடிச்சு தப்பா இருந்தா கூட சரி எடுத்து நீங்க அடுத்ததுல சரி பண்ணிக்கலாம் அப்படி வரும். பட் அதெல்லாம் பார்த்து வரும்போது எனக்கு என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க என்னென்ன தப்பு நடந்துச்சோ எனக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ ஒரு பிளவுஸுமே தெளிவா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பிளவுஸ் வந்து போகும். எல்லாத்துமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே. ஸோ நீங்க நம்ம கிட்ட டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால்